எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். உங்களை மாதிரியே எனக்கும் நல்ல பொருத்தமான ஜோடியா அமைய 2 பேரும் என்னை வாழ்த்தணும். ஜெய் ஆதி பாரு சக்தி. இந்தாக்கா உங்க பரம்பரை செயின். எங்க முன்னோர்களோட ஆசை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் வடிவேலு. நீ பாரு, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். சரிக்கா. அகிலா அக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா இல்ல உண்மையாவே தாத்தா பாட்டி இப்படிதான் இருந்தாங்களா? எதுக்கும் வனஜாக்கிட்ட போய் கேட்டுருவோம். பூஜை ரூமுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இவன் போட்டோவை பார்த்தானா இல்லையான்னு தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ச்சே, இவ்வளோ நேரம். வடிவே, வனஜா வா 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 வா. என்ன மாமா இன்னைக்கு இவ்வளவு பாசத்தை காட்டுறா? நல்லா உட்காரு. வேர்த்து போயிருக்கு கருப்பு தங்கம். வடிவு, பூஜை ரூம் போனியா? பரம்பரை செயின் கேட்டியா? கேட்ட வனஜா. என்னாச்சு? அகிலா அக்கா பரம்பரை செயின் உன் கையில கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க வனஜா. கொடுத்தாங்களா? நீ இதை ஓபன் பண்ணியா? டாலரை நான் முதல்ல ஓபன் பண்ணல வனஜா. அகிலா அக்கா தான் ஓபன் பண்ணாங்க. அகிலா அக்காவே ஓபன் பண்ணிட்டாங்களா? ஆமா, ஆனா அவங்களால ஓபன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் தான் ஓபன் பண்ணேன். சேம் டு யூ. முதல்ல அத சொல்ல வேண்டியதானே. ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன். அந்த டாலரை அகிலா மட்டும் ஓபன் பண்ணிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. சரி, அதை விடு. நீ ஓபன் பண்ண, அதுக்கப்புறம் டாலருக்குள்ள முன்னோர்கள் போட்டோ இருந்துச்சா? அத நீ பாத்தியா? இருந்தது வனஜா, நான் பார்த்தேன். பாத்தியா? என்ன இவன் முன்னோர்கள் போட்டோ இருந்ததுன்னு சொல்றான்? அதுக்குள்ள காவிய காதலர்கள் போட்டோ தானே இருக்கும். இவன் முன்னோர்கள் போட்டோ இருந்துச்சுன்னு சொல்றான். அது எப்படி இருக்கும்? வடிவு, நீ டாலருக்குள்ள நல்லா பாத்தியா? முன்னோர்கள் போட்டோ தான் இருந்ததா? ஆமா வனஜா, முன்னோர்கள் போட்டோ தான் இருந்தது. தாத்தா கூட ஆதி மாப்பிள்ள மாதிரியே அச்சி அசல் அப்படியே இருந்தார் வனஜா. அகிலாக்கா கூட ஆதி தாத்தா ஜாலதான் அப்படின்னு சொன்னாங்க. போட்டோல கூட அப்படிதான் இருந்தாருன்னா பாத்தீங்க. அப்போ அந்த பரம்பரை செயின்ல இருந்தது ஆதி இல்ல, அகிலா அக்காவோட தாத்தா, அப்படிதானே? ஆமா. பரம்பரை செயின்ல ஆதியோட போட்டோ எப்படி இருக்க வனஜா? சரி சரி, நீ பெரிய புத்திசாலிதான். ஆமா வடிவு, இப்போ அதுல ஆதியோட தாத்தா போட்டோ இருந்தா அது பக்கத்திலேயே பாட்டி போட்டோவும் இருந்திருக்கணுமே. அத பாத்தியா? என்ன வனஜா கேனத்தனமா கேள்வி கேக்குற? என்னது? இல்ல சின்ன பிள்ளைதனமா பேசுறேன் வனஜா. நான் அவங்க கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்க போனேன். அப்போ பாட்டி போட்டோவை பார்க்காம வந்திருப்பனா? எதுக்கு வனஜா துருவி துருவி கேக்குறா? வடிவு, என்ன யோசிக்கிற? இல்ல வனஜா, அந்த தாத்தா கூட இருந்த பாட்டி போட்டோவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகமா இருக்கு வனஜா. அதான் யோசிக்கிறேன். எங்க பார்த்தோம்? ஞாபகம் வந்துருச்சு. அந்த போட்டோல இருந்த பாட்டி அப்படியே அசப்புல நம்ம சமயக்கார தங்கச்சி பார்வதி இல்ல அந்த மாதிரியே இருந்தாங்க வனஜா. அத பார்த்து நான் ஒரே ஷாக் ஆயிட்டேன். மண்ணகட்டியான ஐயோ வடிவு, உனக்கு இது ஓவர தெரியலையா? அந்த டாலர்ல ஆதியும் பார்வதியும் பாத்துட்டு வந்துட்டு கேனத்தனமா முன்னோர்களை பாத்துட்டு வந்தேன்னு சொல்ற? நான் உனக்கு கேனல, நீதான் கேன. பின்ன என்ன, முன்னோர்கள் ஆதி பார்வதி மாதிரி இருக்கிறத பார்த்து நீதான் குழம்பு போயிருக்க. நான் ரொம்ப தெளிவாதான் இருக்கேன். அந்த டாலர்ல இருக்கிறது முன்னோர்கள் போட்டோ தான். நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஐயோ மக்கு மக்கு. நான் மக்குன்னு இந்த மரமண்ட சொல்லுது பாரு. எனக்கு தலையே வலிக்குதே. என்ன வனஜா தலைவலிக்குதா? நான் வேணா போயிட்டு சூடா காபி போட்டு கொடுக்க சொல்றேன், குடிச்சிட்டு தூங்கு. அப்புறம் தலைவலி எல்லாம் சரியா போயிடும். நான் வரேன். ஏமாற்றாதே ஏமாறாதே. என்ன சொல்றா இவன்? என்ன வச்சு அந்த காதல் ஜோடி அகிலாக்கா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாத்தியா வனஜா? நான் என்னைக்குமே காதலுக்கு மரியாதை கொடுக்கறவன், போட்டு கொடுக்கறவன்ல.
காலமெல்லாம் காதல் வாழ்க கலகமூட்டும் மனஜா ஒழிக. மித்ரா, ஏன் அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க வர வேண்டியதானே? காஃபி குடிச்சிட்டு இருக்க ஆண்டி, இத வந்துடுறேன். சரி, என்னோட மாய்ஸ்சரைசர் பாட்டில் எங்கன்னு தெரியல, உன்னோடது கொஞ்சம் கூட. காஃபி குடிச்சிட்டு எடுத்துட்டு வரேன் ஆண்டி. என்ன சின்ன எஜமானி அம்மா தனியா நின்னுட்டு இருக்காங்க? கூட இருக்கிற கொடுக்கு காணோம். எங்க? அட, அங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? வீடு அமைதியா இருக்கு, இவ்வளவு சைலண்டா இருக்காளே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே. என்ன பண்ணலாம்? இவளை வச்சு ஏதாவது ஒரு ப்ளே பண்ணுவோம். மகாராணி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, இவளை எப்படி பதற வைக்கலாம்? பதற வைக்கிறோம். மித்ரா, காஃபி குடிச்சிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து எடுத்து கூட, எனக்கு வேணும். வரேன் ஆண்டி. என்ன இவ வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டா? ஐயோ, மித்ரா, நந்தினி கால் பண்றாங்க. நந்தினியா? நந்தினி எனக்கு எதுக்கு கால் பண்ண போறா? மித்ரா, பாத்து. ஐயோ, அருண், நீ கால் பண்ணிட்டு எதுக்கு நந்தினி கால் பண்ணான்னு போய் சொன்ன? அச்சோ, தெரியாம கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மித்ரா. உன்ன இந்த வானரம் தான் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம என்னமோ பண்ணிருக்கான். இரு ஆண்டி, இத பாருங்க ஆண்டி, அருண் போன்ல இருந்து தான் கால் வந்தது. நான் போய் சொல்றது இருக்கட்டும், நந்தினி கிட்ட இருந்து கால் வருதுன்னு சொன்னதும் நீங்க எதுக்கு டென்ஷன் ஆனீங்க? இந்த வானரம் நல்ல பாயிண்ட் பிடிக்கிறானே, இவ என்ன சொல்லி சமாளிப்பா? இவ வேற முழின்னு முழிக்கிறா. அகிலா என்ன பண்ண போறாளோ? என்ன வேணா பண்ணட்டும், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. படியில தடிக்கையெல்லாம் விழுந்து அப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? அது வந்து என்ன அருண் இப்படி கேக்குற? நந்தினி இந்த குடும்பத்தோட எதிரி, ஆன்ட்டிய பழி வாங்க காத்துட்டு இருக்கிற பகையாளி. அவ கால் பண்றானா எனக்கு டென்ஷன் இருக்காதா?
நான் ஒண்ணு நாகபுரி வம்சத்துல இருக்கிற நந்தினி தான் கால் பண்றான்னு சொல்லவே இல்லையே. சாதாரணமா நந்தினி கால் பண்றாங்கன்னு சொன்னேன். அதுக்கு போய் நீங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க. அருண், என்னடா விளையாட்டு இதெல்லாம்? பாரு மித்ரா எப்படி பயந்து போயிருக்கா. அந்த பயத்துக்கு என்ன காரணம் சித்தி? நந்தினி பேரை கேட்டா மித்ரா எதுக்கு இவ்வளவு பயப்படணும்? அதுவும் நம்ம வீட்ல இருந்துட்டு. நந்தினி பேரை கேட்டு அவ ஏன் பயப்பட போறா? அதான் அவ தெளிவா சொன்னாலக்கா. நந்தினி இந்த குடும்பத்தோட எதிரின்னு, அதனால அவ பயந்துருக்கலாம். சித்தி, நான் எப்படி பார்த்தா அவங்க கோவம் தான் பட்டிருக்கணும். பயம் எதுக்கு படணும்? எனக்கு என்னமோ பயத்துக்கு அது மட்டுமே காரணம்னு எனக்கு தோணல. நந்தினியோட கம்பெனி ஷேர் வேற மித்ரா வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ சாதாரணமா நந்தினி பேர் சொன்னாலே அப்படி பதட்டமாகறாங்க. எனக்கு என்னமோ வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. வேற காரணமா? சரி, வந்த வேலை முடிஞ்சு கிளம்பலாம். மித்ரா, அந்த மாய்ஸ்சரைசர் கேட்டனே, வா எடுத்து கொடு. மித்ரா, நந்தினி கால் பண்றாங்க. நந்தினியா? நந்தினி எனக்கு எதுக்கு கால் பண்ண போறா? மித்ரா ஏன் நந்தினி பேரை கேட்டதும் பதட்டமானா? அருணும் நந்தினி ஃபோன் பண்றான்னு சும்மாதான் சொன்னேன்னு சொன்னா. அருண் நந்தினின்னு சொன்னதும் மித்ரா ஏன் டென்ஷன் ஆனா? நம்ம வீட்டுக்காரரும் மித்ரா மேல சந்தேகமா இருக்காரு. இப்ப அருணும் மித்ரா மேல சந்தேகத்தோட இருக்கான். இவங்க 2 பேரை விட ஆதிக்கு மித்ரா மேல ஏகப்பட்ட சந்தேகம். அத அடிக்கடி சொல்லியும் இருக்கான். ஒருவேளை மித்ராவுக்கும் நந்தினிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவளா இருப்பாளா? ஆதி கிட்ட கேட்கலாமா? ஆதி ஏற்கனவே மித்ரா மேல வெறுப்பா இருக்கிறதுனால மித்ராவை பத்தி தப்பா சொன்னா என்ன பண்றது? அதுதான் கரெக்ட். மித்ரா கழுத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அகிலாண்டீஸ்வரி ரூம்ல மிஸ் பண்ண பென் டிரைவ் ஆதி கைக்கு கிடைச்சிருச்சு. நந்தினி, எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற மித்ரா? நம்ம கம்பெனி ஷேர்ல 5% ஷேர் என் பேர்ல இருந்த டாக்குமெண்ட் அந்த பென் டிரைவ்ல தான் இருந்துச்சு. அந்த ஷேர் டாக்குமெண்ட்டை காட்டி தான் ஆதி அகிலாண்டீஸ்வரி கிட்ட என்னை மாட்டி விட பார்த்தான். நீ சொல்றது கரெக்ட் தான் மித்ரா. அந்த பென்டிரைவ்ல வேற என்ன ஆதாரம் இருக்கு மித்ரா? எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஆதாரம் இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை நந்தினி. இது இப்படியே விட்டிருந்தா ஆதி கண்டிப்பா அகிலாண்டீஸ்வரி கிட்ட காட்டி இருந்திருப்பாரு. இன்னைக்கு அருணை என்ன சம்மந்தப்படுத்தி அகிலா முன்னாடி பேசியிருக்கான். ஆதி அருணும் ஏதோ பிளான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இரு மித்ரா.
ஓகேன்னு. நதியா? நதியாவா? ரூம்க்கு யாராவது வந்திருக்காங்களா? வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி இந்த நேரத்துல ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணியிருந்தா நானும் உங்க ரூமுக்கு வந்திருப்பேனே. நான் உன் ரூமுக்கு வந்து உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க எப்ப வேணாலும் என் ரூமுக்கு வரலாம். யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்த போல இருக்கு. ஃப்ரெண்டு நதியா கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆண்டி. பேசி முடிச்சிட்டியா? முக்கியமான விஷயம்லாம் எதுவும் பேசல ஆண்டி. ஜென்ரலா தான் பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க ஆண்டி. ஒன்றும் இல்லை, ஷெல்ஃப்ல இருந்த என்னோட நகைகள் எல்லாம் சரி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த செயினை பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் இதை உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். வாவ், செயின் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. உன் கழுத்துல போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நானே போட்டு விடுறேன். ஓ மை காட், இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி. உங்க கையாலேயே போட்டு விடுங்க. கண்டிப்பா. திரும்ப. என்ன மித்ரா, பின் கழுத்துல சிங்கமுகத்தை பச்சை குத்தி இருக்க? சிங்கம் எப்பவும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நீங்களும் சிங்கம் மாதிரி தானே ஆண்டி? உங்க ஞாபகமாவும் தான் நான் லைன் டாட்டூ போட்டிருக்கேன் ஆண்டி. ஓ சரி, நான் வரேன். குட் நைட் ஆண்டி. கடைசி நேரத்துல நந்தினி உங்ககிட்ட மாட்டினது எங்க வம்சத்து அடையாளமான நாகமுத்திரையால தான். நானும் அப்படி மாட்டிடக் கூடாதுன்னு ஏற்கனவே நந்தினி என் முதுகுல இருந்த நாகமுத்திரைய அழிச்சிட்டா. ஓய் மாமா எப்போ வந்தீங்க? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன கேம் விளையாடிட்டு இருக்க? அது வந்து கணேசன் ஒரு புது கேம் சொல்லி கொடுத்தான், அதான் விளையாடிட்டு இருந்தேன். அம்மா நீங்க என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, எங்க அப்பா தம்பி எல்லாம் காணோம்? தம்பியும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க மாமா. அப்படியா? சரி உட்காரு. இல்ல மாமா, இப்ப வந்துருவாங்க அவங்க. வந்தா என்ன, பேசிட்டு தானே இருக்க போறோம். உட்காரு. சரி, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. என்ன மாமா நீங்க நீங்க இப்படி பாக்குறத பார்த்தா இன்னைக்கு ஏதோ முடிவோட வந்திருக்கீங்க போல. வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்க. இல்லைங்க மாமா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மாப்பிள்ளைன்னு கூப்பிட சொல்லி. ஏதோ மூணாவது மனுஷனை கூப்பிட்ற மாதிரி வாங்கன்றீங்க. என் மேல எதனா வருத்தமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. உங்க பிரச்சனையை அப்புறமா பேசி தீர்த்துக்கோங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அது முதல்ல தீர்த்து வைங்க மாமா. உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா?
என்ன பிரச்சனை? அது வந்து மாமா, அப்பா என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டினாரு. அந்த பந்தயத்துல அப்பா என்கிட்ட தோத்து போயிட்டாரு மாமா. தோத்து போனவரு பந்தயத்துல சொந்த மாதிரி நடந்துக்கல மாமா. சின்ன பையன் என்னை ஏமாத்த பாக்குறாரு மாமா. என்ன பந்தயம்? அது டேய் சும்மா இருடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு இருக்க. மாமா, நீங்க அமைதியா இருங்க. அவனை போய் மிரட்டிட்டு இருக்கீங்க. டேய், நீ சொல்றா, எதுக்காக பந்தயம் கட்டினீங்க? என்ன பந்தயம் கட்டினீங்க? மாமா டேய். சும்மா இருங்கப்பா. அக்கா எலெக்ஷன்ல ஜெயிக்காது, மித்ரா அம்மா தான் ஜெயிக்கணும் அப்பா சொன்னாரு. அக்கா தான் ஜெயிக்கணும் நான் சொன்னேன் மாமா. அப்படி அக்கா ஜெயிச்சிட்டா நீங்க, அக்கா, நான், அப்பா எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு நான் பந்தயம் கட்டினேன் மாமா. அப்பா பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்பா இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்கலான்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு மாமா. சொல்லுங்க சார். ஹலோ, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே சார். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா?